ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2-3 கரண்டி எண்ணெயை விட்டுக்கோங்க. நான் இப்போ 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கறி பண்ண போகிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், நான் பெரிய சைஸ் வெங்காயம் 3 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், டீப் ஃப்ரை வேண்டாம். அதனால் லைட்டாக வதங்கினா போதும். இந்த அளவுக்கு லைட் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நான் கோவக்காய் 1.25 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1.25 கிலோ கோவக்காய் கட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல நான் 2 ஸ்பூன் காரம் போடுறேன், காரப்பொடி. உங்களுக்கு வேணுன்னா 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி ஸ்பூனில் பெருங்காய பொடி, ஒரு கரம் மசாலா 1.5 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. இதை ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் விட வேண்டாம் கோவக்காய்க்கு. இப்போ இந்த நல்லா எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ மூடியை போட்டு மூடி வேக விட்டுறலாம். மூடி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு கோவக்காய். இது திறந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் கலருங்க, கோவக்காய் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கோவக்காய். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டாம். கோவக்காய் கறி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.